நான் தங்கத்தை கல்யாணம் முடிக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா வந்து என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கோங்கய்யா அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது எல்லா தாய் தகப்பனும் சொல்கிறது தான். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பா பிறக்கிறப்ப கூட அவங்க இல்லை, 2 பேருமே இறந்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதோ அவங்களுக்கு தாய்மை தர்றதோ மட்டும் ஆண்மை கிடையாதுங்க. அவங்களுக்காக நம்ம பிறந்திருக்கோம், நமக்காக அவங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நினைக்கணுங்க. நம்ம பெத்த பிள்ளைங்க கூட ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கெட்டி கொடுத்துட்டோம்னா அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரை நம்ம வாழ்க்கையில் கடைசி நாள் வரை வரப்போகிறது நம்ம மனைவி மட்டும்தாங்க. அவங்கள தவிர 100% யாராலையும் பார்த்துக்க முடியாதுங்க. கணவனுக்கு மனைவி தான், மனைவிக்கு கணவன் தாங்க. ஒரு ஆண் வந்து எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாங்க. ஆனால் சம்பாதிச்ச காசை சேமிக்கிறதோ குடும்பத்தை வழி நடத்துறதோ பெண்களால் மட்டும்தாங்க முடியும். Download ShareChat. நான் தங்கத்தை கல்யாணம் முடிக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா வந்து என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கோங்கய்யா அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது எல்லா தாய் தகப்பனும் சொல்கிறது தான். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பா பிறக்கிறப்ப கூட அவங்க இல்லை, 2 பேருமே இறந்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதோ அவங்களுக்கு தாய்மை தர்றதோ மட்டும் ஆண்மை கிடையாதுங்க. அவங்களுக்காக நம்ம பிறந்திருக்கோம், நமக்காக அவங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நினைக்கணுங்க. நம்ம பெத்த பிள்ளைங்க கூட ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கெட்டி கொடுத்துட்டோம்னா அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரை நம்ம வாழ்க்கையில் கடைசி நாள் வரை வரப்போகிறது நம்ம மனைவி மட்டும்தாங்க. அவங்கள தவிர 100% யாராலையும் பார்த்துக்க முடியாதுங்க. கணவனுக்கு மனைவி தான், மனைவிக்கு கணவன் தாங்க. ஒரு ஆண் வந்து எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாங்க. ஆனால் சம்பாதிச்ச காசை சேமிக்கிறதோ குடும்பத்தை வழி நடத்துறதோ பெண்களால் மட்டும்தாங்க முடியும். Download ShareChat.